சூர்யா உன் கால்ல விழுந்ததுக்கு அப்புறமும் உனக்கு மன்னிக்க மனசு வரலல்ல? சூர்யாவை உன் கால்ல விழ வச்சுட்டல்ல? என் சூர்யாவை அழ வைக்கிறது யாரா இருந்தாலும் சரி, அந்த சபாபதியா இருந்தாலும் சரி, இந்த காயத்ரியா இருந்தாலும் சரி, 2 பேருமே எனக்கு ஒண்ணுதான், எதிரிங்க தான். நீயே மனசு மாறி சூர்யாவை தேடி வருவ, நான் வர வைப்பேன். அது கனவுல கூட நடக்காது. நடக்க வைக்கிறேன், நடத்தி காமிக்கிறேன். பார்க்கலாம், போடி. வாங்க சூர்யா போலாம். என் குழந்தைய பார்க்காம நான் வரமாட்டேன். சூர்யா, உங்க அன்பை புரிஞ்சுக்காதவங்க முன்னால நீங்க என்ன எழுதாலும் நடிப்புன்னு தான் நினைப்பாங்க. காலம் இப்படியே போயிடாது. இவ உங்ககிட்ட வந்து கெஞ்சுற நாள் வரும், அப்ப பாத்துக்கலாம். வாங்க காயத்ரி, வாங்க சூர்யா. காயத்ரி, காயத்ரி, நீங்க வாங்க சூர்யா. என் குழந்தை. நீங்க வாங்கன்னு சொல்றேன்ல. உங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நீங்க இருக்க வேண்டாம். உட்காருங்க சூர்யா. உட்காருங்கன்னு சொல்றேன்ல. சூர்யா, உங்க குழந்தை உங்களுக்கு கிடைக்கும் சூர்யா. சுபு, என் குழந்தை சுபு. ஹலோ சார். கடை ஓனர் யாரு சார் நான் தான் சார். நேற்று நைட்டு 10 மணிக்கு கடையில் யார் இருந்தாங்க? நான் தான் சார் இருந்தேன். நேற்று இந்த நம்பரில் ஒருத்தவங்க 10 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசினாங்க. அது யாருன்னு தெரியுமா? தெரியலையே சார். நல்லா யோசிச்சு நிதானமாக சொல்லுங்கள். இல்லை சார், நீங்கள் சொல்கிற டைமில் நிறைய கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ரெகுலர் கஸ்டமர்னு யாரும் வரல சார். அந்த நேரத்தில் வேற நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அதனால் யாரையும் கவனிக்கல சார். இங்கே ஃபோன் பண்ணவங்க உண்மை விரும்பி, நலம் விரும்பி, இந்த மாதிரி ஏதாச்சும் வித்தியாசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணாங்களா? அப்படி ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யோசிச்சு சொல்லுங்கள். இல்லை சார், சத்தியமாக நான் அப்படி யாரையும் கவனிக்கல சார். சரி, அப்படி ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வந்து சொல்லணும்னு தோணுச்சுன்னா ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சரிங்க சார். என்ன சார், இவர்கிட்ட இருந்து யூஸ்ஃபுல்லாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கவே இல்லையே சார்? இல்லை, எவனோ ஒருத்தர் நேற்று நைட்டு இந்த நம்பர்லேருந்து கால் பண்ணி எங்கிட்டயே கண்ணா மூச்சு ஆடி இருக்கா. கண்டுபிடிக்கிறேன், யார் அவன் கண்டுபிடிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார்? ஜெகன் திருட போனா இல்லையா? ஆமாம் சார். அந்த வீட்டோட ஓனர் யாரு, அவர் என்ன பிஸ்னஸ் பண்றாரு, அவர் எந்த கண்ட்ரியில் இருக்காரு, அவர் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாரோட டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டேஷன் வந்துருங்க. ஓகே சார், நான் கிளம்புறேன். ஏமா சுப்பு, அத்தை அவன் இன்னும் எந்திரிக்கலையா? இன்னுமா தூங்கிட்டு இருக்கான்? ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. இல்லத்த, அவர் நைட்டு சரியா தூங்கலன்னு நினைக்கிறேன். அவர் ரூம்ல லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அவரு காயத்ரியும் குழந்தையும் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். காயத்ரி கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டேங்கிறா. இவர் அவ கால்ல கூட விழ போயிட்டாரு, ஆனா அவ கோவம் தனியவே இல்ல. தனியாதுரி, தனியாது. எப்படி தனியும்? வாங்க சம்பந்தியம்மா. சம்பந்தியம்மா வாங்க.
ஏன் கோமதி நிக்க வச்சே பேசிட்டு இருக்க? உட்காருங்க. தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இப்ப இங்க வந்ததே இவளை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு போறதுக்காகத்தான். ஏண்டி உன் மனசுல நீ என்னடி நினைச்சிட்டு இருக்க? எங்க வீடு பூந்து ஏன் பொண்ணைய மிரட்டிட்டு வர? அம்மா நான் மிரட்ட வரலம்மா. சூர்யாவை பத்தி எடுத்து சொல்லி காயத்ரிக்கு புரிய வைக்கலாம் தான் வந்தேன். அவ தான் புரிஞ்சுக்காம கோவப்பட்டா. கோவப்படத்தாண்டி செய்வா. நீங்க அவளுக்கு அநியாயம் பண்ணிருக்கீங்க, அவளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கீங்க, அவ வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கிருக்கீங்க. இதுக்கெல்லாம் கோவப்படாம கொஞ்சுவாளா? இப்ப நீங்க சொல்ற எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். சூர்யா மேல எந்த தப்பும் இல்ல. எதுக்கு தேவையில்லாம சூர்யாவை காயத்ரி தண்டிக்கணும் சொல்லுங்க பாக்கலாம். இதோ பாரு, உன்கிட்ட எந்த விளக்கமும் நான் கேட்க வரல. அனாவசியமா இதுக்கப்புறம் என் பொண்ணு வாழ்க்கையில தலையிடாதன்னு எச்சரிக்கை பண்ணிட்டு போகத்தான் வந்தேன். நீ என்னடி என் பொண்ணை எதிரியா நினைக்கிறது? அவளே உன்னை துரோகின்னு முடிவு பண்ணிட்டா. என் பொண்ணை உன்னால என்னடி பண்ண முடியும்? பெருசா சவால் விட்டுட்டு வர. நீ என்ன பெரிய யோகியமா? அது கோவப்படாதீங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா. நீங்க சும்மா இருங்க சம்பந்தியம்மா. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. குழந்தை பிறந்த சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியாம அவ மனசு நொந்து போயிருக்கா. அவகிட்ட வந்து இவ வீராப்பா பேசிட்டு வரா. இந்த பாருடி, இதே வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா நீங்க பண்ண காரியத்துக்கு சேத்த கரைச்சி மூஞ்சில ஊத்தி அடிச்சு விரட்டி விட்டுருப்பாங்க. என் பொண்ணா இருக்க தொட்டு உங்களை விட்டுட்டு அவ மனசு நொந்து போய் கிடக்குறாடி. இன்னும் என்ன பண்ணணும்னு திரும்ப திரும்ப அவளை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிற. அம்மா நான் காயத்ரிக்கு நல்லது பண்ணணும். தாயே போதுமா, இது வரைக்கும் என் பொண்ணுக்கு நீ பண்ண நல்லதெல்லாம் போதும். தயவு செஞ்சு அவளை விட்டுடு. இன்னொரு தடவை நீ அவ வழிக்கு வந்த அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இத பாருங்க சம்பந்தியம்மா, உங்களுக்கு நான் ஒரு நல்லது சொல்றேன். தயவு செஞ்சு இவளை வீட்டுல வச்சிருக்காதீங்க. முதல்ல விரட்டி அடிங்க. அப்பதான் இந்த வீடு உருப்படும், குடும்பமும் நல்லா இருக்கும். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா முதல்ல இவ கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுங்க. இல்ல இன்னும் நீங்க நிறைய அனுபவிக்க வேண்டி வரும். பாத்துக்கோங்க. அது இல்லம்மா, நான் வரேன். என்ன என்ன 3 பேரும் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஜெகன் என்ன குழந்தைய எங்கேயாவது காணாம போறதுக்கு? வந்துருவான். நீங்க எல்லாரும் சாப்பிட வாங்க. இல்ல அத்தை, இது வரைக்கும் அவர் வீட்டுக்கு வராம வெளியில தங்கினதே கிடையாது. அதான் மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு, பயமா இருக்கு அத்தை. வேலை விஷயமா யாரையாவது பார்க்க தானே போயிருக்கான். போன இடத்துல நைட்டு தங்குற மாதிரி ஆயிருக்கும். இப்ப வந்துருவான் உமா. நீயே இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா இவங்க 2 பேரும் பயப்பட மாட்டாங்களா? நேத்துன்னு பார்த்து இந்த வீட்ல பெரிய பிரச்சனையாயி ரொம்ப அவமானப்பட்டு என் புள்ள வீட்டை விட்டு போனான். அவன் மனசு உடைஞ்சு போய் ஒண்ணு கிடக்கு ஒண்ணு. ஐயோ நாகம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. ஜெகன் அந்த மாதிரி பையன் கிடையாது. வாழ்க்கையில எல்லா கஷ்டத்தையும் தாண்டி ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் அவன். நீங்க இப்படி கவலைப்படுற அளவுக்கும் பயப்படுற அளவுக்கும் ஒண்ணும் ஆயிருக்காது. ஜெகன் இப்ப வந்துருவான் பாருங்க. செல்ல வேற ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. என்ன ஏதுனே தெரியல. அவர் இப்படி எல்லாம் பண்ற ஆளே கிடையாது. எல்லாமே புதுசா இருக்கு, அதான் பயமா இருக்கு அத்தை. வாவ், காஃபின்னா இது காஃபி செம்மையா இருக்கு. ஒரு அரை கப் குடிக்கிறியா செல்லக்குட்டி? சி வாய் முடு. ஏமா டென்ஷனா இருக்க? என்ன கணமாச்சு? ஆமா, உன்கிட்ட புருஷனா ஒருத்த வேலை பண்ணிட்டு இருந்தானே, அவன எங்க அழகணும்? ஏய் துர்கா, நான் கடைக்கு பேசு, பதிலுக்கு நான் பேசினேன் அப்புறம் நல்லா இருக்காது. வரலாமா வரலாமா நாகம்மா, என்கிட்ட நான் அப்படியே வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வரல. ஆனா எனக்கு உன்கிட்ட சண்டை போடுறது செம்ம ஜாலியா இருக்கு. ஆமா, எதுக்கு இப்ப நீ டென்ஷன் ஆற? உன் புள்ளைய பத்தி நான் என்ன இல்லாத பொல்லாதமா சொல்லிட்டேன்? நீ ஏன் யோசிச்சு பாரு. அவன் பெட்ரோல் போடுறதுல இருந்து சின்ன சின்ன விஷயம் வாங்குறதுல இருந்து காசுக்காக இவகிட்ட தான் தலை சொரிஞ்சு நிக்கிறான். இவளும் யாரோ வீட்டு பணம் தானே நான் அள்ளி வீசுறா.
அப்ப லாஜிக்கா யோசிச்சு பார்த்தா இவகிட்ட அவன் கை நீட்டே சம்பளம் வாங்கிட்டு தானே இருக்கான். நான் என்ன தப்பாவா சொல்லிட்டேன்? இங்க பாரு துர்கா, இன்னைக்கு காலம் உன் பக்கம் இருக்கு. காத்து உனக்கு சாதகமா அடிக்குதுன்னு என்ன வேணும்னாலும் பேசலாம், யார் மனசு வேணாலும் குத்தி கிழிக்கலாம் நினைக்காத. அப்படி அடிக்கிற காத்து ஒரு நாள் திசை மாறி இப்படியும் அடிக்கும். அப்ப அடிக்கிற அடியில திசை மாறி குப்பமேட்ல நீ எச்சையிலேயே தான் கிடப்ப. ஐயோ தோபர்ரா, சாபம் விடுறாங்க. இந்த காலத்துல நல்லவங்க சாபம் விட்டாலே பலிக்கிறது இல்ல. நீ ஊர் அடிச்சு ஒலையில போடுறவ, நீ விடுற சாபமா பலிக்க போது? ஏன் நாகம்மா ஏன்? வயசான காலத்துல இந்த மாதிரி தம் கட்டில டயலாக் பேசாத, மூச்சு கீச்சு அடைச்சிக்க போகுது. இத பாரு சம்மந்தி, இருங்க. பொழுது போகாம வேணுனே வம்ப வளர்த்துக்கிட்டு இருக்கா. அவகிட்ட இதுக்கு வாயை கொடுத்துட்டு இருக்கீங்க. நமக்கு நம்ம கவலையே பெருசா இருக்கு. ஐயோ கவலையா? என்ன கவலை? நீங்க கவலைப்படும்போது நான் காஃபி வேற குடிக்கிறேன். அப்படி என்னம்மா கவலை? ஓஹோ, இந்த 100 ரூபாவை கோவத்துல கசக்கி மூஞ்சில எரிஞ்சிட்டு வீராப்பா போன உன்னோட ரோஷமான புள்ள அவன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு கவலைப்படுறியா? என்ன நாகம்மா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ வேணா பாரு, இந்த சினிமால ஓவர் நைட்ல ஒரே பாட்டுல டப்புனு கோடீஸ்வரன் ஆயிடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்களேன், சர்ன்னு 1.5 கோடி ரூபாய் கார்ல வந்து இறங்க போறான். ஆமா உமா, உன் புருஷன் தான் இது வரைக்கும் எந்த வேலையும் பண்ணது இல்லையே, அப்புறம் எந்த வேலை பண்ணி கோடீஸ்வரன் ஆவான்? ஒருவேளை கொலை கொள்ளை இந்த மாதிரி இறங்கியிருப்பானோ? அதுலதான் அவனுக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சே. இந்த பூட்டெல்லாம் கள்ள சாவி போட்டு அழகா அப்படி பூ மாதிரி ஓபன் பண்ணுவானமே உன் புருஷன். உன்கிட்ட சொன்னதுல கண்டிப்பா சொல்லியிருப்பான். நீங்க தான் 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அப்படியே உயிரே வச்சிருக்கிற அந்யோன்யமான புருஷன் பொண்டாட்டியாச்சே. எந்த ஒளிவு மறைவும் இல்லாம 2 பேரும் பேசியிருப்பீங்க. செஞ்ச தப்ப உணர்ந்தவங்க வெளியில சொல்ல பயப்பட மாட்டாங்க. ஏன் புருஷன் திருந்திட்டாரு, ஆனா நாட்டுல பல ஜென்மங்கள் இன்னும் திருந்தாமலே இருக்குங்க. ஏய், யாரடி சொல்ற? ஐயோ அக்கா, நான் உங்களை சொல்லலக்கா, பொதுவாதான் சொன்னேன். நீங்களே சொல்லுங்கக்கா, திருந்தனவங்களை பத்தி பேச திருந்தாதவங்களுக்கு என்ன யோகியதை இருக்கு? ஐயோ, அப்படியே குத்தி காட்டுறாங்களாமா சிம்பாலிக்கா. அம்மாடி, உன் புருஷன் நிஜமாவே நீ நினைக்கிற மாதிரி திருந்தி காந்தியவாதி ஆயிட்டானா இல்ல பூட்டை உடைச்சு போலீஸ் கிட்ட மாட்டி கம்பி என்றானான்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஆனா உமா, உனக்காக நான் அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். ஐயோ கடவுளே, இந்த பொண்ணு அவன் புருஷன் மேல வச்சிருக்க நம்பிக்கை வீண் போக கூடாது. நிஜமாவே அவன் திருந்தி இருக்கணும். கடவுளே காப்பாத்துப்பா. சரியா? ஓகேவா? சந்தோஷமா? காலையில இருந்து எங்க போனாரு இந்த மனுஷன்? சொல்லாம கொள்ளாம. காயத்ரி, என்னம்மா? இங்க வாமா. என்னம்மா? அப்பா எங்க போனாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியலம்மா. காலையில இருந்து ஆளை காணோமா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. எங்க போனாருன்னே தெரியல. ஏமா, அப்பா என்ன சின்ன குழந்தையா? ஏதாவது வேலையே வெளியே போயிருப்பாரு, வந்துருவாருமா. இதுக்கு போய் எதுக்கு நீ இவ்ளோ பயப்படுற? அதுக்கு இல்லம்மா, கொஞ்ச நாள் அவர் சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, உன்னையே நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதான் வெயில்ல எங்கேயாவது மயக்க ஏக்கம் போட்டு விழுந்துட போறாருன்னு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா, ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது என்னையும் சூர்யாவும் நினைச்சு நீ சந்தோஷப்படுறதா சொன்னல, அந்த சந்தோஷத்தை நான் இவ்ளோ சீக்கிரத்துல நாசமாக்குவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஐயோ, ஓ மேல என்னம்மா தப்பு இருக்கு? நீ என்ன பண்ணுவ? இல்லம்மா, நீயும் அப்பாவும் நிம்மதியா இருக்க வேண்டிய வயசுல உங்களை நான் இப்படி வேதனைப்பட வச்சிருக்கேனே, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க வேதனைப்படுறதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. உன் வேதனை எப்படி தீக்க போறோம், உன் கஷ்டத்தை எல்லாம் எப்படி போக்க போறோம்னு ஒண்ணுமே தெரியல. வராரு பாரு. என்ன லட்சுமி? அப்பா, அம்மா கிட்ட சொல்லாம எங்க போயிட்டீங்க? உங்களை காணோன்னு அம்மா எவ்வளவு துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா? அப்படியா? நீ சொல்றது ஒண்ணு நம்புற மாதிரி இல்லையே காயத்ரி. உங்களுக்கு என்ன கிண்டலா இருக்கா? காலங்காத்தால சொல்லாம கொள்ளாம எங்க போனீங்க? குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டாமா, அதான் ஜோசியரை பார்த்து நாள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்க. என்ன லட்சுமி? ஏங்க, இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஃபங்க்ஷன்லாம் நடத்தணுமா? நல்ல காரியத்தை எதுக்கு தள்ளி போடணும்? அதுக்கு இல்லங்க, நல்ல காரியம்னா 4 பேரை கூப்பிடணும், சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பணும், சம்பந்தி விட்ட ஆளுங்களை அழைக்கணும். அவங்கள கூப்பிடாம நம்ம ஃபங்க்ஷன் நடத்த முடியுமா? அதை எப்படி சொல்லாம நடத்த முடியும்? சொல்லிதான் ஆகணும். அவங்களும் முன்னாடி வந்து நின்னுதான் ஆகணும். அதுக்கு இல்லங்க, இப்ப நடந்த பிரச்சனையில சம்பந்தி அம்மாவோ சம்பந்தியோ காயத்ரிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை கூட பேசல. இவ தான் ஏதோ அனாவசியமா கோவப்பட்ட மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க.
ஹாஸ்பிட்டல்ல காயத்ரி அவங்க கிட்ட முகம் கொடுத்து கூட பேசல. இந்த சூழ்நிலையில ஃபங்க்ஷனுக்கு அவங்க வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்குமா? காயத்ரி அவங்க கிட்ட கோவப்பட்டா நல்லா இருக்குமா சொல்லுங்க? இல்லம்மா, இப்போ எனக்கு அத்தை மேலேயும் மாமா மேலேயும் எந்த கோவமும் இல்லை. அவங்க பையன் பண்ண தப்புக்கு பாவம் இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ அத்தையும் மாமாவையும் கூப்பிடலாங்கிறியா? ம், கூப்பிடலாமா? சரிம்மா, கூப்பிடலாம். ஆனா அவங்க வரணுமே. அவங்க பையன் அவங்க பேரனுக்கு போட்ட செயினை நீ தூக்கி விட்டெறிஞ்ச. அந்த கோவம் அவங்களுக்கு இல்லாம இருக்குமா? இருக்காதுமா. அப்படியே இருந்தாலும் நான் கூப்பிட்டேன்னு சொல்லு, அவங்க கண்டிப்பா வருவாங்க. ஆ, ஆ. அவங்கள கூப்பிட்டு மாப்பிள்ளைய கூப்பிடாம இருந்தா நல்லா இருக்காதுமா. அப்போ மாப்பிள்ளையும் கூப்பிடலாமா? வேணாமா, அவர் இந்த வீட்டுக்குள்ள நுழையிற தகுதியை என்னைக்கோ இழந்துட்டார். அதனால அவர் இங்க வரவே மாட்டார். வந்தாலும் நான் வீட்டுக்குள்ள விட மாட்டேன். என்னங்க இவள புரிஞ்சுக்கவே முடியல. இந்த குழப்பத்துக்கெல்லாம் தான் நான் இந்த ஃபங்க்ஷனே வேண்டான்னு சொன்னேன். இந்த குழப்பம்லாம் தீர்றதுக்கு தான் ஃபங்க்ஷனே நான் நடத்தணும்னு சொல்றேன். என்ன சொல்றீங்க? உனக்கு வயசாயிடுச்சே தவிர அதுக்குண்டான பக்குவம் இன்னும் வரல. புகுந்த வீட்டுல பொண்ணுக்கு பிரச்சனைன்னா அதை ஊதி நாமளே பெருசாக்கிடக் கூடாது. அதை அணைக்கிறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கணும். அப்படி நான் யோசிச்சு கண்டுபிடிச்ச வழிதான் நம்ம பேரனுக்கு பேரு வைக்கிற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் மட்டும் நல்லபடியா நடந்தா இந்த பிரச்சனை குழப்பம் எல்லாமே சரியாயிடும் லட்சுமி. நல்லபடியா நடக்கும்னா அவ மாப்பிள்ளையவே கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றாளே. முதல்ல மாமனார் மாமியார் மேல கூட தான் காயத்ரி கோவமா இருந்தா. இப்போ அது சரியா இல்லையா? இதே மாதிரி மாப்பிள்ளை மேல இருக்கிற கோவம் கூட குறைஞ்சிடும். அவர் தான் நம்ம பொண்ணுக்கு துரோகம் பண்ணிருக்காரு. அதுக்காக அந்த மனுஷன் காயத்ரி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க கூட தயாரா இருக்காரு. அதுவும் இப்பவே தயாரா இருக்காரு. ஏதோ நடந்தது நடந்து போச்சேன்னு காயத்ரி அவரை மன்னிக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது. நம்ம பொண்ணுக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கு, வாழ வேண்டிய வயசு இருக்கு. தப்பு பண்ணிட்டோன்னு வருந்துற மாப்பிள்ளைய இதுக்கு மேல அவரை தண்டிச்சு அவரையும் கஷ்டப்படுத்தி இவ்வளவு கஷ்டப்படுறது இதெல்லாம் தேவையா சொல்லுமா? இந்த ஃபங்க்ஷன் எப்படியாவது நல்லபடியா நடந்து எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளியா இருக்கும். அதுக்காக நான் முயற்சி பண்ணா இது புரியாம மாப்பிள்ளைய கூப்பிடணுமா மாமனாரை கூப்பிடணுமான்னு நீயே அவகிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டு கொம்பு சீவி விட்டுக்கிட்டு இருக்க. உன்னை நான் என்னன்னு சொல்றது? அது போடி. சொல்லுவோமா உமா? மாமா, நீங்க பிஸியா இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சொல்லு. மாமா, நேத்து வீட்ல ஒரு பிரச்சனை. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? கோவமா போன ஜெகன் நைட்டு வீட்டுக்கு திரும்ப வரல மாமா. செல்லு வேற ஸ்விட்ச் ஆஃப்னு இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல மாமா. கவலைப்படாத உமா. ஜெகன் அநேகமா சென்னைக்கு ஏதாச்சும் அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தான் வந்திருப்பான். நான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அவனை கண்டுபிடிச்ச உடனே உனக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேம்மா. மாமா, ஜெகனுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? ஏய், அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காது. எதுக்கு தேவையில்லாமல் குழப்பிக்கிற? துர்காக்கா வேற என்னென்னவோ சொல்லி பயமுறுத்துறாங்க. இங்க அம்மா அத்தை எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க மாமா. அவன் கிடக்குறா விடு. அவன் என்னைக்கு யாரை சந்தோஷமா இருக்க விட்டுருக்கா? அவன் எல்லாரையும் கவலைப்பட வைக்கிறதுக்கும் கஷ்டப்பட வைக்கிறதுக்கும் போறது ஜென்மம் அது. அவள் பேச்செல்லாம் பெருசாக எடுத்துக்காத. சரி மாமா. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜெகனை கண்டுபிடிச்சிட்டு உனக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன், ஓகேவா? சரி மாமா. ஏங்க, வாங்க சாப்பிடுங்க.
சூர்யா என்னம்மா பண்றா? ரூம்லயா இருக்கா? இல்ல மாமா, அவர் வெளியில போயிருக்காரு. வெளியே வா. இந்த நேரத்துல எங்கம்மா போனா? தெரியல அத்தை. என்னம்மா இது? அவன்கிட்ட நீ கேட்க மாட்டியா? ஏற்கனவே அவன் ஏகப்பட்ட மனக்குழப்பத்துல இருக்கான். அவன் எங்க போறான் என்னன்னு நீ கேட்க மாட்டியா? கேட்டா அத்தை, எந்த பதிலும் சொல்லாம கிளம்பி போயிட்டாரு. ஏய், குறை எல்லாம் உன் புள்ள கிட்ட இருக்கும்போது சுப்புவை குத்தம் சொல்லி என்ன பிரயோஜனம்? சரி, எனக்கு பசிக்குது, டிஃபனை வை. உன் புள்ள எங்க போயிருக்கானோ எப்போ வருவானோ யாருக்கு தெரியும்? நீங்கெல்லாம் சாப்பிடலையா? எங்களுக்கு பசிக்கல, அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். நீ முதல்ல போனை போட்டு அவன் எங்க இருக்கான் என்ன ஏதுன்னு கேளு. என்னடி, ரிங் ஆகுதா இல்லையா? ரிங் போயிட்டு இருக்குமா, ஆனா எடுக்கல. சூர்யா, இஸ்துக்குன்னு இருக்குது என் உசுறு, நீ வலிச்சுக்கின்னு போகிறிய மனசு. நினப்பெல்லாம் வெயிட்டாச்சு உள்ள, என் தலையெல்லாம் வெயிட்டாச்சு புள்ள. அல்டாப்பா சுத்திக்கின்னு சல்சாப்பு பண்ணிக்கின்னு மனப்போக்கில் வாழ்ந்து புட்டோமே. கஷ்டத்தை தாங்கிக்கின்னு நஷ்டத்தை வாங்கிக்கின்னு பட்டா போட மறந்து புட்டோம்.